ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. நான் வந்து கடாய் வச்சுட்டு ரீஃபண்ட் ஆயிலும் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேங்க. அதுக்கப்புறம் எப்போதும் நம்ம துவையல் செய்கிறப்ப நம்ம பூண்டு முன்னாடியே எண்ணெயில் போட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மித்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்குனிங்கன்னா உண்மையிலுமே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு நல்லா வறுத்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நமக்கு வதங்கினாலே போதும் பூண்டு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. எப்போதும் சட்னிக்கு வதக்கிறப்ப வெங்காயம் தக்காளியெல்லாம் தனித்தனியாக வதக்குங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றா சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம எப்போதும் தக்காளி நம்ம கட் பண்ணுறப்ப அந்த மேலே அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துருங்க. அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலராக இருக்கிறத. ஏன்னா இதில் தான் எல்லாம் அந்த கெட்ட இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. கிட்னி ஸ்டோன் இது ஃபார்ம் ஆகுறதெல்லாம் இதில் தான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அது கட் பண்ணுறப்ப. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். அந்த மேலே உள்ள அந்த க்ரீன் இருக்கிறத எடுத்துட்டேங்க. நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது? அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுறது ஒன்றும் ஆக போகிறதில்ல. உடம்புக்கு நல்லதுங்கிறப்ப அதை நம்ம ஏற்றுக்கிறது நல்லது தான். பாருங்கள், இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக, சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இப்போ சால்ட்டு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் பத்தலைன்னா நம்ம அரைக்கிறப்ப பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப கூட போட்டுக்கலாங்க. கூட போட்டுறாதீங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வர தக்காளிலாம் சீக்கிரமாகவே வதங்க மாட்டேங்குதுங்க. எவ்வளோ தான் நம்ம உப்பு போட்டு இது பண்ணி வதக்கினாலும் அவ்வளோ சீக்கிரம் அது வதங்க மாட்டேங்குது. தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் தாங்க எடுக்குது. வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தக்காளி ஓரளவு, வெங்காயம் தக்காளியும் நல்லா ஓரளவு மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட போகிறோங்க. கொத்தமல்லி தழை எப்போதும் இந்த தண்டோடு போடுங்க. இந்த தலையோட இந்த தண்டு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக எடுத்துக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. என்னடா இத்தனை மிளகாய் போட்டிருக்காளேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க, அதனால் கொஞ்சம் காரம் எடுத்துக்கிட்டேன். இத்தனை மிளகாய் போட்டிருக்கேன் நான். இப்போ மிளகாய் கொஞ்சம் வதங்கினோன்னே பொட்டுக்கடலை போடுறேங்க. இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது எங்கள் தஞ்சாவூர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அங்கே அதை அடிக்கடி பண்ணுவாங்க. இதை எங்கள் மாமியார் வீட்டு சைடில் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி இட்லிக்கோ தோசைக்கோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேங்க. இதில் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த புதினா டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க புதினா கூட சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சட்னி. இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோங்க. தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக நீங்கள் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சட்னி நல்லா தேங்காய் போட்டு வதக்கிட்டேன். எனக்கு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருதுங்க எனக்கு இப்பயே. இதை நீங்கள் இன்னும் அரைச்சி சாப்பிட்றப்ப, இட்லி தோசையோடு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயம் 3 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குங்களோ, நான் 2 பேர்த்துக்கு செய்கிறேங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது பார்த்துட்டு நீங்கள் கூட குறைச்சல் போட்டுக்கோங்க. உண்மையிலுமே எனக்கு வதக்கிறப்ப எனக்கு இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக எனக்கு இருக்குது. இதை நான் அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு சட்னி காட்டுறேன். ஆறட்டுங்க, ஆறுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு சட்னியோட ஃபைனல் ரிசல்ட்டை பார்ப்போங்க. இந்த வரமிளகாய்க்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாய் போட்டு கூட அரைக்கலாங்க. உண்மையுமே டேஸ்ட் அதுவும் நல்லாயிருக்குங்க. பச்சை மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கூட இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கிறப்ப எப்போதும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. அது அந்தளவுக்கு சட்னி டேஸ்ட்டு மாற்றிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோதான் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு. கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு.
அப்புறம் கருவேப்பிலைங்க. பாருங்க, இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கலவை சட்னி இல்லை கதம்ப சட்னி எது வேணாலும் சொல்லாங்க. எங்கள் தஞ்சாவூர் ஸ்டைலில் நாங்கள் சொல்கிறது வந்து தேங்காய் பொட்டுக்கடலை தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. பாருங்கள், நாங்கள் இப்போதும் துணி இட்லி தான். இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வெந்தோன்னா சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னிலாம் இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்காக அப்படி வச்சுருக்கேங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இப்படி ஊற்றி சாப்பிட்ணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி நல்லா பரட்டி சாப்பிட்ணுங்க. பாருங்கள், சட்னி சுட சுடங்க ரெடி ஆயிடுச்சுங்க. பாய். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.